நம்ம எழில் சாருடைய படம். அதில் ஒரு நல்ல ஒரு கேரக்டர். ஏன்னா இதுக்கு முன்னாடியுமே வந்து வேலை வந்துட்டா வெள்ளக்காரன் படத்தில் ஒரு அற்புதமான கேரக்டர், மறக்கவே முடியாது. அதுக்கு முதல்ல ரைட்டர் அரவிந்தனுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிடணும். ஏன்னா தேட்டரில் இருந்த ஒவ்வொரு கிளாஸுக்குமே அதுக்கான ரைட்டிங் வந்து அவர் தான். அதுக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் அவருக்கு. ஸோ அதே காம்பினேஷனில் நானும் ரவி மரியாதனும் இதே படத்தில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார், நாங்களும் ஆசைப்பட்டோம். அதே மாதிரி ஒரு போர்ஷன் செம்மையாக பண்ணியிருக்கோம், நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. நான் மட்டும் இல்லை, நிறைய காமெடியன்ஸ் இந்த படத்தில் இருக்காங்க. அண்ட் 3 பேரும் உட்காந்து சாங் கம்போஸ் பண்ணுவோம். ரெகுலராக மாலை நேரம் 5 மணிக்கு தான் வந்து கம்போசிங் செஷன் ஆரம்பிப்போம். அப்போ ஆரம்பித்து இப்போ தான் இந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு கம்போஸ் பண்ண சாங் தான் அந்த எம்புட்டு இருக்குது ஆசை. எப்போவுமே பொதுவாக எழில் சாரோட சாங் கம்போசிங்லாம் வந்து உட்காந்து கம்போஸ் பண்ணிவிட்டு அப்படி மௌனமாகவே இருப்பார். நம்மளுக்கு இது நல்ல டியூன் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம், ஆனால் அந்த நம்பிக்கை அவருக்கு வரலையேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் நேரம் ஆகும், 6 மணி ஆகும், 7 மணி ஆகும். சரி, அப்புறம் வந்து கம்போஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு யுவபாதையும் லிரிக்ஸ்லாம் எழுதி கொடுப்பாரு. உட்காந்து பாடிலாம் முடிச்சுட்டு அவர் ரெக்கார்ட் பண்ணி பதிவு பண்ணி கொடுத்துருவோம். அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு சரியாக கால் வரும். அந்த 8 மணி என்ன அலாம் வச்சுருக்காருன்னு தெரில. அது கரெக்டாக 8 மணிக்கு ஒரு பெல் வந்துச்சுன்னா ஓகே, அது எழில் சார் அடிக்கிறாரு அப்படின்னு நாங்கள் நம்பலாம். அடுத்த நாள் மார்னிங் தான் வந்து ஃபோன் பண்ணி இந்த டியூன் ஓகே இல்லை, இந்த மாதிரி அனைத்து விஷயங்களும் வந்து அடுத்த நாள் காலையில் தான் வந்து தெரிவிக்கப்படும். அது ஒரு வானிலை இருக்கும் போது அதுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். அது நேற்று பண்ணோமே அந்த வேலைக்கு என்ன சொல்ல போகிறாரு, ஓகே இல்லையான்ட்டு. ஸோ அந்த ஒவ்வொரு சாங் கம்போசிங்கும் அவர் வந்து அவ்வளோ சிம்பிளாக அதை நான் வந்து வச்சுக்குவார். அண்ட் ஒவ்வொரு சாங் ரெக்கார்டிங் செஷனும் அந்த ஸ்பேஸ் வந்து எங்களுக்கு கொடுப்பாரு. ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன்ஸ் அனைவருக்கும் அந்த ஸ்பேஸ் கொடுப்பாரு. Firstly, I want to thank Elil sir for giving me Fatima. ரொம்ப அழகாக கேரக்டர் இருக்குது. அண்ட் உங்களை எல்லாருக்கும் தெரியும் தட் வித் எவ்ரி ஃபில்ம் ஐ ட்ரை டு டூ டிஃப்ரெண்ட் ரோல்ஸ், டிஃப்ரெண்ட் கேரக்டர். இந்த படத்தில் கூட எழில் சார் எனக்கு அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ எழில் சார். யார் வேணாலும் வச்சு காமெடி எடுத்து படத்தை வின் பண்ணணும் அப்படின்னு எனக்கு முக்கியமான டேரக்டரில் எழில் ஒரு ஆள். கண்டிப்பாக அவர் யார் வேணாலும் வச்சு படம் எடுப்பார். அந்த திறமை இருக்கிறதுனால அவர் தொடர்ந்து எல்லா படத்தையும் அவர் கிட்ட ஊட்டிகிட்டே இருக்காரு. அதே நேரத்தில் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு காமெடியானும் ஒரு காமெடினால கண்டிப்பாக டோட்டல் ஸ்கோர் பண்ண முடியும்னு நினைக்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை. கூட இருக்க நடிகர்கள் சேர்ந்தால் மட்டும்தான் அது பெருசாக நிற்கும் இந்த சீன். அதனால தான் அவர் வந்து ஒரு படத்தில் வந்து டோட்டலாக எல்லாத்தையுமே வச்சுக்கிறாரு. காமெடி ஆர்டிஸ்ட்னா ஜென்ஸை தவிர லேடிஸ்லேருந்து எல்லாத்தையுமே ஒரு பெரிய வந்து ஒரு படையை வச்சுக்கிறாரு. ஸோ எல்லோரும் சேர்ந்தாதான் ஒரு படத்துக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்க முடியும். அதைத்தான் அண்ணன் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. தேன்மொழின்னு ஒரு கேரக்டர் கொடுக்கறதுக்கு ஸ்டோரி நரேட் பண்ணும்போது இவ்வளோ டிரான்சிஷன் இருக்காதுன்னு தெரியலைங்க. ஃபர்ஸ்ட் டே ஷூட் ஃபைட் சீக்வன்ஸ்னு சொன்னாங்க. லைக் கேரக்டருக்கு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கா அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துச்சு. பட் ஆல் ஐ saw was உதயோட ஃபேஸில் ஒரு கொஸ்டின் மார்க். உதய்க்கு என்ன ஆகுது, என்ன பண்ணணும்னு தெரியல. நாங்கள் போயிட்டு ஐயோ இப்படி இருக்குதுன்னு. பட் ஆனஸ்ட்லி எழில் சார் ஆக்ஷன் சொல்லும்போது கட் சொல்ல மாட்டாங்க, இப்போ தெரியும் உங்களுக்கு. பட் தட்ஸ் த பெஸ்ட் பார்ட் அபவுட் ஹிம். ஹி கிவ்ஸ் தி ஆக்டர் த கான்ஃபிடென்ஸ் அண்ட் நீங்கள் என்ன பண்ணாலும் ஓகே, you know, he lets you become comfortable. அந்த மாதிரி ஒரு டைரக்டருங்க. and I think it's really important for an actor to be comfortable in their character. So thank you sir. ராஜேஷ் சார் வந்து ஓரளவுக்கு என்னோட ஃபஸ்ட்டு படங்கிறதுனால பாடி லாங்குவேஜ் தான் சொல்லி தருவார். எஸ்ஆர் பிரபாகர் சார் ரொம்ப சீரியஸான ஒரு டேரக்டர், இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லி தருவார். அகமது வந்து கரெக்டாக என்ன வேணுமோ அப்படின்வார். ஆனால் இவர் வந்து அவ்வளோதான் ஆக்ஷன் பண்ணுறது சொல்லுவார். இன்ஃபேக்ட் ரெஜினாவே நிறைய இடத்துல கரெக்டெலாம் சொல்லியிருக்காங்க. அது ஒரு நான் சூரியன் கேட்டேன், இது கரெக்டாக நம்ம பண்ணுறது கரெக்டாக அப்படின்னு. ஆனால் அது வந்து தனியாக ஒரு கான்ஃபிடென்ஸு நம்ம கிட்டேருந்து ஏதோ ஒரு விஷயம், அது புதுசாக ஒன்று எடுத்துகிட்டு வருது. காமெடின்னு வந்து நம்ம கொடுக்குறத மாத்திரம் பண்ணிட்டு போனால் சத்தியமாக வந்து பேர் வாங்கவே முடியாது. அவங்களுக்கு சுயமாக வந்து அதுக்குள்ளே புகுந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு முடிஞ்சால் தான் அதை வந்து சிறப்பாக செய்ய முடியும். அதை வந்து சூரியனுக்கு 4-5 படமாக ரொம்ப அற்புதமாக பண்ணி கொடுத்துருக்காரு. அடுத்த படத்துலையும் நல்லா பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன்.